இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு பேங்கிள் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இது மாதிரி வந்து கலர் பேப்பர் வந்து லென்த்தாக கட் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இது மாதிரி லைனாக வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். அடுக்கி வச்சதுக்கப்புறம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். பிங்க் கலர் பேப்பரில் ஹார்ட் ஷேப்பில் வந்து 3 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் ரெட் கலரில் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி சுற்றியும் வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான், வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ரோஸ் வந்து கிடைக்கும். எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு மாதிரி மெரூன் கலரில் வந்து பூந்தொட்டி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிட்டேன் கீழே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு வச்ச ரோஸ் எல்லாம் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து கோடாக வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன் எல்லா ரோஸ்கிட்டையும். அதுக்கப்புறமா லீஃப் மாதிரி இருக்கிறதுக்காக அதே க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து டாட் மாதிரி வந்து வச்சு விட்டுறேன். அடுத்ததாக வந்து த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒட்டி விட்டுட்டேன். இந்த மினி கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.